ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதம் அடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா கிறிஸ்பியான சிக்கன் கட்லெட் தாங்க. வாங்க சிக்கன் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கிறிஸ்பி சிக்கன் கட்லெட். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. போன்லெஸ் சிக்கன், பாயில்டு பொட்டேட்டோ, பிரெட் க்ரம்ஸு, ஆனியன், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, தேவைக்கேற்ப சால்ட்டு, ஒரு முட்டை, கார்ன்ஃப்ளவர் ஒரு கப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அது எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா லைட்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த சிக்கன் அது உள்ளே போட்டுக்கிறேன். இதோட இந்த மசாலாலாம் கொட்டிக்கிறேன். மசாலா போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம் மூடி போட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா இந்த தண்ணி இல்லாமல் நல்லா எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க. இது வந்து நல்லா தண்ணியே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி முட்டை பொரியல் மாதிரி அந்த பதத்துக்கு வரணும். இறக்கி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் ஆற விட்டுடலாம். அது ஆறுற கேப்பில் நம்ம இந்த உருளைக்கிழங்க மசிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆறிடுச்சு. நான் பாயில் பொட்டேட்டோவை இந்த மாதிரி வச்சுருக்கேன். அது மேலே இந்த சிக்கன் எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா முட்டை ஊற்றிக்கிறேன். ஒரு முட்டை ஊற்றிக்கிறேன். எடுத்து வச்சு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். சீஸ் பாருங்கள், இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா பிசைஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மாஷ் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ இந்த ஷேப்பை எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் பரப்பி
எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக வீட்டில் எப்படி சிக்கன் கட்லெட் கிறிஸ்பியாக செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.